மாதேஸ்வரா மரச்செக்கு நாட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க தேவையான அளவு. அடுத்தது வெந்தயம் போட்டுக்குங்க. சும்மா அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அடுத்தது கடுகு, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்குங்க. அப்புறம் தக்காளி, 2 தக்காளி ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா வதனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்து காஷ்மீர் சில்லி 2 டீஸ்பூன். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணுங்க. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போயிடணும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. கொஞ்சம் மிளகு போட்டு வச்சுக்குங்க. அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கடுகெல்லாம் போட்டு தாளிச்சுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். முதல்ல தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கணும் இல்லைங்களா, மிளகாத்தூளை போட்டு அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கிறேங்க. அந்த 1 கிலோ மீனையும் இதில் நான் போட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.